எல்லாவற்றையும் கடமையாக்கி இருக்கிறார். அல்லாஹ் நபியிட்ட சொல்றான், ஃபுதுமின் அம்வாலிஹிம், செல்வந்தர்களிடத்துல போய் நீங்கள் கேட்பதை விட அவர்கள் காசு பணங்களை கணக்கிட்டு அதனுடைய ஜகாத்தை நீங்கள் எடுங்கள். எடுத்த ஜகாத்தை ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் நீங்கள் உரியவர்களிடத்தில் கொண்டு போய் ஒப்படைங்கள் நபியே. அல்லாஹ் சொல்றான், நீங்க எடுத்த அந்த ஜகாத்துடைய அளவை எடுத்ததோடு நிப்பாட்டி விடாமல் அந்த செல்வந்தர்களிடத்தில் சொல்லுங்கள், உங்களை நான் சுத்தப்படுத்துகிறேன், மேலும் உங்களை நான் அதிக பரிசுத்தப்படுத்துகிறேன். ஜகாத்து எடுப்பவர் விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், எடுத்ததோடு நிப்பாட்டிக்கல. நீங்க ஜகாத்து தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா ரெண்டு விதமான அற்புதங்கள் அங்கு நிகழும். ஒண்ணு என்னன்னா, உங்களை பரிசுத்தப்படுத்தப்படும், உங்களுடைய பொருட்களை பரிசுத்தப்படுத்தப்படும், உங்களுடைய பொருட்களை பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பரிபூர்ண ஈமான்தாரியாக அந்த ஜகாத்து கொடுப்பதிலிருந்து அல்லாஹ் உங்களை உருவாக்குகிறார். எத்தனை பேப்பர்கள்ல எத்தனை செய்திகள்ல நம்ம பேப்பரை திறந்து படிச்சாலே 100 பவுன் கொள்ளை, 200 பவுன் கொள்ளை. எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள்ல திருட்டு பயலுங்க, பகல் நேரங்கள்ல உள்ள புகுந்து செயினை பறிச்சுட்டு போற நிலை, இரவு நேரங்கள்ல உள்ள புகுந்து நகைகளை திருடிட்டு போற நிலை. இதெல்லாம் எதை காட்டுது? திருட்டு பயலுக்கு வயிற்றுக்கு வலி இல்லாம திருட வந்தான் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், நீ கொடுப்பதை முறையாக கொடுக்காவிட்டால், உனக்கு நான் தந்ததை நீ முறையாக கணக்கிட்டு கொடுக்காவிட்டால் அதற்காக ஒரு திருடனை கூட நான் நியமனம் செய்வேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல பேசுவான், நீங்க நன்மை செய்யலன்னு சொன்னா உங்களை நானே என்ன செய்வேன், நரகத்திற்கு போவதற்குண்டான காரண காரியங்களை நானே செய்ய வைப்பேன். தொடர்ந்து தொழுங்கன்னு சொல்லுவேன், தொடர்ந்து நோன்பு வைங்கன்னு சொல்லுவேன், தொடர்ந்து ஜகாத்தை ஆண்டுக்கு ஆண்டு வெளியாக்குங்கன்னு சொல்லுவேன், நன்மைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவேன். நீங்க எதையுமே காதுல வாங்கிக்கலன்னா நான் ஒரு கட்டத்துல முடிவு எடுப்பேன், நீங்கள் எல்லாம் நரகம் செல்வதற்கு என்ன வழிகளையோ அந்த வழிகளை நானே உண்டாக்கி தருவேன். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான், ஜகாத்தை முறையாக செல்வந்தர்கள் ஆண்டுக்கு ஆண்டு கணக்கிட்டு கொடுக்காவிட்டால் அந்த செல்வந்தர்களுடைய வீட்டுக்கு திருடர்களையும் கயவர்களையும் மோசமான எல்லா பயலையும் நான் உன் வீட்டுக்கு அனுப்புவேன் என்பதாக அல்லாஹ் அற்புதமாக பேசுகிறான். கனிமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, சூரத்துல் பக்கரால அல்லாஹ் பேசுவார் பனி இஸ்ரவேல் சம்பந்தமாக, வைதா அகதுனா மீசாக பனி இஸ்ராயீல லா தஅபுதூன இல்லல்லாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வபனி ஸபீல். அல்லாஹ் அழகாக சொல்லிக் கொண்டு வருவான். பனு இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவர்கள் முறைகேடு செய்தார்கள். தங்களுடைய பெற்றோரிடத்திலே சமயங்களிலே தவறாக நடப்பார்கள். பனு இஸ்ரவேல் மக்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே சரியாகவும் நடப்பார்கள், தங்களுடைய பெற்றோரிடத்திலே கண்ணியமாகவும் இருப்பார்கள், மக்களிடத்தில்